இந்த வருஷத்தில் நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நமக்காக ஒரு பாதையை, நமக்காக ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். ஆமென். ஸோ இந்த வருஷத்தில் நம்மளும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, நான் ஆண்டவரை முழு மனதோடு ஆராதிப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய முழு இருதயத்தோட, தன்னுடைய முழு மனதோட, முழு சரீரத்தோட ஆண்டவரை ஆராதிக்கணும். நம்முடைய முழுவையும் சர்வாங்க தகன பலி, அதை ஆண்டவர் பிரியமாக ஏற்றுக்கொள்வார். அப்படின்னா எங்க ஆராதிக்க போனாலும், எங்க ஆராதிச்சாலும் இந்த முழு மனசுன்ற ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்க ஆராதிக்கிற ஆராதனை, செலவு பண்ணுகிற நேரங்கள் உண்மையிலே அது பலனே இருக்காது, அது பிரயோஜனமே இருக்காது. வேதத்தில் ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்னன்னா, ஆண்டவர் அந்த அந்த தெருவில் நடந்து போகும்போது ஆயிரக்கணக்கான பேர் அவரை தட்டுறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் இடிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கூட்ட நெரிசல்ல ஆண்டவர் போறாரு, மிகப்பெரிய கிரௌடு. அந்த ரோம அரசாங்கமே பயப்படுகிற அளவுக்கு ஒரு கிரௌடு போகுது. ஆனா ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்றாரு, என் வஸ்திரத்தை தொட்டது யார் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே சீடர்கள் என்ன பதில் சொல்றாரு, என்ன பதில் சொல்றாங்கன்னா, இது உங்களுக்கு நியாயமா? இவ்வளவு பெரிய ஆட்கள், இவ்வளவு பெரிய கூட்டம் உங்களுக்கு பின்னாடி போகுது, இந்த நேரத்தில் உங்களை தொட்டது யார் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த இடத்துல இவ்வளவு, அதை மணலை தூக்கி வாரி அள்ளி போட்டா கூட கீழே விழாது, அந்த அளவுக்கு கூட்ட நெரிச்சல். இந்த கூட்ட நெரிச்சல்ல என்ன தொட்டது யார் அப்படின்னு கேட்டா நாங்க என்ன ஆண்டவரே சொல்லுவோம்? எல்லாரும் தான் உங்களை தொடுறாங்க, எல்லாரும் தான் உங்களை இடிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, இல்ல, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அப்போ ஆண்டவரை தொடுறது எல்லாருமே தொடுவாங்க, ஆண்டவரை உரசுறது எல்லாருமே உரசுவாங்க. ஆனா அங்க இருந்த ஒரே ஒருத்தங்க என்னன்னா, அவளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவ சரீரம் அவ்வளவு பலவீனப்பட்டிருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஃபெய்த் இருக்குது. என்னன்னா, இன்னைக்கு சுகம் பெற்றுக்கொள்ளாம நான் வீடு திரும்ப மாட்டேன், இன்னைக்கு நான் தொடுகிறவரை தொடுவேன், அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்கிற அந்த முழு மனசு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படுது. அப்போ இந்த சர்ச்சில் யார் ஆண்டவருடைய வல்லமையை அனுபவிப்பீங்க? இல்லை இந்த சத்தத்தை கேட்கறதுல யார் ஆண்டவருடைய வல்லமையை அனுபவிப்பீங்க? அழகா ஒயிட் நைட் போட்டு வந்திருக்கவங்களா சொல்லுங்களேன்? இல்லை இல்லை 5:30